சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 3வது வசனம். எல்லா விசுவாசிகளுக்கும் இருக்கும் ஏக்கமும் விருப்பமும் என்னவென்றால், உண்மையான மகிழ்ச்சி உள்ள வீடுகள் கிறிஸ்தவ வீடுகளாக இருக்க வேண்டும் என்பதே. மகிழ்ச்சி என்பது வீட்டு பொருட்களிலோ, உடைகளிலோ, நகையிலோ அல்லது பிற உலகப் பொருட்களிலோ அல்ல. மேலும் பல்கலைக்கழக பட்டங்கள் போன்ற வேறு எந்த தகுதிகளிலும் சார்ந்ததல்ல. இவைகளெல்லாம் உண்மையான அல்லது நிலையான மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாது. உண்மையான மகிழ்ச்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனான நமது தனிப்பட்ட உறவை பொறுத்தே இருக்கிறது. மேலும் நாம் எவ்வளவு தூரம் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறோமோ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அதை பொறுத்தே காணப்படுகிறது. நாம் பொதுவாக பல மகிழ்ச்சியான வீடுகளை பார்ப்பதில்லை. நாம் பெரும்பாலும் பல சோகமான வீடுகளையே பார்க்கிறோம். அவர்கள் சோகமாக இருக்கிறார்கள், ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணவில்லை, அவருடைய ஆலோசனையையும் கேட்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணவில்லை, அவருடைய ஆலோசனையின்படியும் செய்யவில்லை. மகிழ்ச்சியான வீடு எப்படி சாத்தியமாகும் என்பதை இப்போது தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் பார்ப்போம். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 6வது வசனம். மகிழ்ச்சியான இல்லத்திற்கு இதுவே முதல் நிபந்தனை. நீங்கள் தேவனோடு இணைந்திருக்கிறீர்கள் என்பதில் உறுதியாக இருங்கள். நாம் ஏதோ ஒரு சபை கட்டிடத்தில் திருமணம் செய்து கொண்டால் அனைவரும் தேவனால் இணைக்கப்பட்டுள்ளோம் என்று நீங்கள் கூறலாம். இப்படிப்பட்ட அனைவரும் தேவனால் இணைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தமல்ல. தங்கள் திருமணத்திற்காக தேவனுடைய சித்தத்தை அறிய முயற்சிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்வதில் உறுதியாக இருப்பவர்கள் மட்டுமே தேவனால் இணைக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனம். விசுவாசிகளுக்கு இது மிகவும் உயர்ந்த பாக்கியமாகும். தேவ சித்தத்தை அறிந்து அதை செய்யும் திறமை என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த மகிழ்ச்சியுடன் ஒப்பிடக்கூடிய வேறெந்த மகிழ்ச்சியும் எனக்கு தெரியாது. பல திருமணங்களில் தம்பதிகள் தங்களுடைய தனிப்பட்ட உணர்வுகளாலும், பணம் அல்லது தங்க நகை போன்றவற்றாலும், மேலும் சிலர் வெளி தோற்றத்தை விரும்புவதாலும் அல்லது ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் என்ற தகுதிகளாலும் ஒன்றாக இணைகிறார்கள். சிலர் தரகர்களுடன் சேர்ந்து கொள்கிறார்கள். இந்த எல்லா நிகழ்வுகளின் நோக்கங்கள் தவறானவை மற்றும் தகுதியற்றவை. தேவனால் இணைக்கப்பட்டவர்கள் மனிதனால் பிரிக்கப்படக்கூடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அவர்கள் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்வதற்கு முன்பு தேவனுடைய முகத்தை தேடுவதற்கும் தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பதற்கும் உரிமையும் பாக்கியமும் அவர்களுக்கு உண்டு. இதற்கு 1 வருடம், 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு அதிகமாக கூட ஆகலாம். நேரத்தையும் துணையையும் முடிவு செய்வது தேவனுடைய வேலையாகும். நாம் தேவனுக்கு ஆணையிட முடியாது. இயன்றவரை வேத வழிகாட்டுதலுக்காக காத்திருப்பது நல்லது. ஆகையால் நீங்கள் ஞானமற்றுள்ளாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம். மேலும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுபடியும் பிறந்தவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஜீவிக்கிறார்கள். ஆகவே பிதாவை நோக்கி, என் சித்தம் அல்ல உமது சித்தமே ஆக கடவுது, உமது விருப்பமே என்னுடைய மகிழ்ச்சி, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, தயவு செய்து என்னோடு பேசும் என்று ஜெபிக்க வேண்டும்.